ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜேஎஸ் கானா வினோத போட்டு கிளிகிறாப்ல. நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் கானா வினோத்துக்கு சரியான ரோஸ்ட் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வாரம் கானா வினோத் வந்து நிறைய இடத்துல வந்து டெம்பரை லூஸ் பண்ணியிருந்தாப்ல, நிறைய இடத்துல வந்து கோவப்பட்டிருந்தாரு. சோ அதெல்லாம் வந்து அவர் கேமுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா சொல்லி எல்லாருடைய சாரியும் கேட்டாப்ல. பட் இருந்தாலும் இங்க வந்து அட்ரஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கானா வினோத் இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. பட் ஆனா விஜய் டிவி என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, கானா வினோத் வந்து இந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி அவன் வந்து வெளியே நெகட்டிவா காமிச்சா ஓட்டுகள் வராது அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல. சோ அதுக்கு வாய்ப்பே இல்ல. கானா வினோத்துக்கான ஓட்டுகள் அப்படியே தான் இருக்கு. கானா வினோத்துக்கு 2 லட்சம் ஓட்டு கிட்டே இருக்கு மக்களே. பட் இதுல யாருக்கு தெரியுமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க? நம்ம ஆதிரி அவர்கள் தான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப வன்மத்தை வச்சுட்டு வெளியே சிரிக்காம அதை வந்து அடக்கி வச்சிருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரி அவர்கள் தான். அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சோ ஆதிரி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஓகே கானா வினோத்துக்கு ரோஸ்ட் வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம கானா வினோத்தை போட்டு டார்கெட் பண்ணலாம், இதுக்கப்புறம் கானா வினோத்துக்கு வெளியே பேட் நேம் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கானா வினோத் கிட்ட எதனா ஒரு விஷயங்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்ன்றது நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் விஜய் என்னெல்லாம் பண்ணாரு, என்னெல்லாம் அட்ரஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாத்துலாம். அதே முன்னாடி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து விஜய் என்ன அட்ரஸ் பண்றாப்லனா, ஒருத்தவங்க அவங்க டாஸ்க வின் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு வன்மம்னா அதை என்ன முறைச்சிட்டு போறது, அது என்ன முறைச்சிட்டு போறது அப்படின்னு சொல்லி கேட்கறாப்ல. அதுக்கு வினோத் அவர்கள் வந்து நான் சாரி கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லிட்டாப்ல. அதாவது இவங்க வந்து டாஸ்க முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த நகையை தூக்கி மேல போட்டு ஒலிக்க வச்சுட்டு வந்துட்டாங்களே, அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடந்ததுல, நம்ம கானா வினோத், அமித் பார்கவ், அதுக்கப்புறம் பிரஜனிங்லாம் எகிரிட்டு போயிருப்பாரு கானா வினோத். பிரஜனும் கானா வினோத்தும் லிட்டரலா அடிச்சுக்கிற மாதிரி போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே அந்த சபரி அந்த நெக்லஸ் ஒன்று தூக்கி விசிறி அடிக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டாங்களே, சோ அந்த இடத்துல வந்து அமித் பார்கவ் ஃபுல்லா தள்ளி விட்டுருப்பாப்ல. சோ அதெல்லாம் வந்து இவர் அடிக்கிற மாதிரி இன்டென்ஷன் எல்லாம் போல, கேமுக்கு தான் இன்டென்ஷன் பண்ணாப்ல. பட் ஆனா பாக்குற எல்லாருமே வந்து ரூடா இருக்க மாதிரி பிகேவ் ஆச்சு. சோ அதனாலதான் வந்து இங்க அந்த கேள்வி கேட்கறாங்க. இது வந்து உண்மையிலே கானா வினோத்துக்கு நல்லது, கானா வினோத் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அட்வைஸ் பண்றது வந்து கானா வினோத் அதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள் வந்து அதெல்லாம் மாத்திப்பாப்ல. சோ அவருக்கான ஓட் பேங்க் இன்னும் இன்க்ரீஸ் ஆகதான் வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க எவ்வளவு அடிச்சாலும் கானா வினோத்துக்கான ஓட்டு வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. சோ இது வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுல நிறைய பேர் நிறைய தப்புகள் பண்ணிருக்காங்க. அந்த தப்பெல்லாம் வந்து கேள்வி கேட்காம வெறும் கானா வினோத்தை மட்டும் கேள்வி கேட்டீங்கன்னா, இங்கே எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, கானா வினோத்துக்கு ஓட்டுகள் அதிகமா இருக்கு, கானா வினோத் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு வாய்ப்பே இல்ல மக்களே, பொறுத்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் என்ன சொல்றாப்லனா, உங்களுக்கு அவங்க எடுத்துட்டாங்க, பதட்டம் தாங்க முடியாம எங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைச்சுனா போதும் உடனே கத்துறது, குதிக்கிறது, சண்டை போடுறது, நெஞ்ச நிமித்திட்டு போறது, நீங்க கலாய்க்கும் போது தெரியலையா அப்படின்னு கேக்குறாப்ல. அதாவது யாராவது எதனா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஏன்னா ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா உடனே வந்து கத்துறீங்க, குதிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம நெஞ்ச நிமித்திட்டு சண்டைக்கு போறீங்க. அந்த பிரஜனை கிட்ட சண்டைக்கு போனாப்ல. சோ அதான் சொல்றாப்ல. சோ ஒரு ஃப்ரெண்டை வந்து எகிரிட்டு போயிட்டாங்களே, சோ அதனால வந்து இங்க வந்து நம்ம கானா வினோத்துக்கு ரோஸ்ட் கொடுக்குறாப்ல என்னன்னு தெரியல. சோ இங்க பிரஜன் மேலேயும் தப்பு இருக்கு. ஓகேவா, பிரஜனை தான் எகிரிட்டு வந்தாப்ல, பிரஜன் தான் போய் உட்காருன்னு முதல்ல சொன்னது. அதுக்கப்புறமேட்டு தான் கானா வினோத் வந்து இது மொக்க போய் உட்காரு அப்படின்னு சொன்னது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பிரஜன் மேலேயும் தப்பு இருக்கு, கானா வினோத் மேலேயும் தப்பு இருக்கு. ஓகேவா, சோ கானா வினோத் வந்து ஃபுல்லா டார்கெட் பண்ணாங்க, அது இங்க கேள்வியே கேட்கப்படல. பட் எனிவே கானா வினோத் இது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும். சோ இங்க வந்து எகிரிட்டு போனதெல்லாம் பத்தி கேட்கறாப்லையா. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆட்டத்துல நீங்க வேற எதனா ஸ்ட்ராட்டஜி போட வேண்டியதுன்னா, ஆவுனா வந்து இந்த சண்டைக்கு போறது, அதுக்கப்புறமேட்டு கத்துறது, விமர்சனம் சொன்னா கூட அதை ஏத்துக்க மாட்டீங்க, காயப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொன்னாப்ல. இந்த வீட்டுல யாருமே விமர்சனம் சொன்னா ஏத்துக்க மாட்டேறாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது கானா வினோத் மட்டும் வந்து விமர்சனத்தை சொன்னா ஏத்துக்க மாட்டேறான்னு சொல்றது நீங்க வந்து முற்றிலும் வந்து அதை வந்து நான் தவிர்க்கிறேன், அதை வந்து எதிர்க்கிறேன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த வீட்டுல யாருமே வந்து இந்த விமர்சனங்கள் வந்து ஏத்துக்க மாட்டேறாங்க. எல்லாம் நான் பண்றதுதான் கரெக்ட், எல்லாம் வன்மத்துல கேம் ஆடுறாங்க. ஓகேவா, சோ அதெல்லாம் இங்க கேட்கறதுக்கு இவருக்கு வந்து எதுவுமே இல்ல. பட் ஆனா கானா வினோத் வந்து பண்றதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி இங்க ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு போறாரு. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. சோ நெக்ஸ்ட் வந்து காயப்படுத்துறது, கத்துறதுனா மட்டும் முன்னாடி ஓடி வந்துறீங்க, பட் ஆனா யோசிக்கிறதுல மட்டும் பின்னாடியே ஓடி போறீங்களே ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம கானா வினோத்தை பார்த்து நம்ம விஜய் கேட்டுருக்காப்ல. இதோட தான் இந்த ப்ரோமோ முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கத்துறது நிறைய விஷயங்கள் வந்து அவர் கத்திருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். போன வாரம் வந்து அவர் கொஞ்சம் பேட் டே தான். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மட்டுமா தப்பு பண்ணாருன்னு என்னோட கேள்வி. அவர் தப்பு பண்ண அட்ரஸ் பண்ண மாதிரி எல்லா தப்பு பண்ணதே அட்ரஸ் பண்ணல. நேத்து வரும் அந்த பக்கெட்டி மேட்டரை வச்சு இன்னைக்கு ஃபுல்லா எபிசோட ஓட்டினீங்க, என்னத்துக்கு ரீசன்? அது அவ்வளவு மேட்டர் வீட்டுல இருக்கு, அதெல்லாம் பேசாம வெறும் பக்கெட்டி மேட்டரை வச்சு எபிசோட முடிச்சிங்களே, அது ஏன்? அப்ப உங்களை எவ்வளவு கேள்வி கேட்கணும் நாங்க? அதாவது நீங்க வந்து கானா வினோத் சண்டை போடாரு, கானா வினோத் கேள்வி கேட்கறீங்க. நேற்று பக்கெட்டி மேட்டர் வச்சு எபிசோட் முடிக்கும் போது எங்களுக்கு பாக்குறவங்க எவ்வளவு காண்டா இருக்கும். இது ஒரு மேட்டரே இல்லையா? மேட்டர் எவ்வளவோ இருக்கு வீட்டுல பேசுறதுக்கு. பிரஜனை அவர்கள் தூக்கி அந்த நெக்லஸ் தூக்கி அந்த வீட்டுக்கு மேல போட்டாருல, அதை எப்படி போய் எடுக்க முடியுன்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கான பதில் சொல்ல, அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கல. வேற கானா வினோத் கத்தந்த மட்டும் சொல்றீங்க. விக்கல் சீக்கிரம் வந்து உள்ள போட்டு எல்லாரும் லாக் பண்ணாரு. அது வந்து லிட்டலா வந்து ஒருத்தர் வந்து எப்படி நீங்க உள்ள போட்டு லாக் பண்ணி நீங்க போயிட்டு அது நெக்லஸ் எடுக்க முடியும்? ஆக்டிவிட்டி ரூமுக்கு அப்புறம் எதுவும் கூப்பிடுறீங்க? கேம் விளையாடுறதுனா கூப்பிடுறீங்க. கேம் விளையாட்டு எல்லாரும் ஓடி போகும்போது ஓடி போய் எடுத்தா பரவாயில்ல, ஓடி போவே விடாம ஒருத்தர் வந்து லாக் பண்ணா அது எப்படி கேம்ல வந்து ஸ்ட்ராட்டஜியா வரும்னு எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்கன்னா, அப்ப கானா வினோத்துக்கு டென்ஷன் ஆகி கத்தந்து அவர் வந்து ஆமா கேம்ல தோத்துட்டாங்க தான், கேம்ல தோத்தா கத்த தான் செய்வாங்க, அது ஓகே தான். பட் ஆனா கேம்ல தோத்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஃபவுல் கேம் ஒன்னு பிளே பண்ணிருக்காங்க, அந்த ஃபவுல் கேமால தான் நாங்க தோத்தோம் அப்படின்ற ஒரு காண்டு இருக்கு.
சோ அதெல்லாம் தான் வெளிப்பட்டது. ஓகே, அதுல கானா வினோத் மேல வந்து தப்பே இருக்கட்டுமே, கானா வினோத் தப்பு பண்ண மாதிரி எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்காங்க, அது தப்பெல்லாம் எடுத்து பேசலன்றதா என்னோட கேள்வியே. கானா வினோத் ரோஸ் பண்ணீங்க விட்டுருங்க, ஓகே அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மத்தவங்க யாருமே ஏன் ரோஸ் பண்ணல, அடுத்த ப்ரோமோல ரோஸ் பண்ணுவீங்களோ பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோ ரோஸ் பண்ணலாம், நம்ம கேள்வி கேட்கலாம் மக்களே. சோ இதுதான் இங்க பார்க்க முடிஞ்சது. முழுக்க முழுக்க கானா வினோத் மேல வன்மங்களை கொட்டினதை தான் பார்க்க முடிஞ்சது. அதுதான் நம்மளுக்கு இந்த ப்ரோமோல பார்க்க முடிஞ்சது. சோ கானா வினோத்தை இந்த மாதிரி வந்து விஜய் ரோஸ் பண்ணாப்ல, அதை பத்தின கருத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.